கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கடந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் நமக்கு போதுமானவராக இருந்து சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை கொடுத்து தேவைகளெல்லாம் சந்தித்து நம்மளை சமாதானமாய் நடத்தி வந்த தேவனை நாம் மனதார ஸ்தோத்தரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லும்போது கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். என்னுடைய பிள்ளைகளே, அவர் நல்லவர். அதனால ஒவ்வொரு மாதத்தையும் தேவன் நமக்கு கடக்க கிருபை செய்கிறார். கடந்த மாதத்துல பேசினவர்கள், பழகினவர்கள் இந்த மாதத்துல சூழ்நிலை காரணமா இல்லாதிருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபை ரொம்ப பெரியது. அதனாலதான் அவர் சொல்லுகிறார், கர்த்தரை துதியுங்கள். ஒவ்வொரு நாளும் காலை எழும்பி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இந்த நாளை நடத்த போகிற தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, தெய்வம் தான் ஒரு மனிதனுக்கு இரக்கம், கிருபை பாராட்ட முடியும். அதை நமக்கு அவர் பாராட்டி இருக்கிறார். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அக்டோபர் மாதம் இந்த முதல் தேதியிலே உங்கள் மத்தியிலே பேசுவதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளில் நான் தியானிக்கக்கூடிய வேத வசனம் ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தர் உங்களை தேற்றுகிற மாதம். எப்படி தேற்றுவாராம்? தாய் தேற்றுவது போல தேற்றுவாராம். தேவனுடைய பிள்ளைகளே, தாயினுடைய சுவாபம் நமக்கு தெரியும். அது மிருகத்துக்கு ஆனாலும் சரி, மனிதர்களுக்கு ஆனாலும் சரி. ஒரு தாயோடைய மிருகம், தாயோடைய சுவாபம் எந்த அளவு தன் பிள்ளைகளுக்காக போராடும் என்பது தெரியும். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லுகிறார், ஒரு தாய் எப்படி தேற்றுவாளோ, இந்த உலக பிரகாரமான தாய் தன் பிள்ளைகளை எப்படி தேற்றுவாளோ அதே போல நான் உங்களை தேற்றப் போகிறேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் உங்களை தேற்றுகிற மாதம். இந்த மாதம் உங்களை ஆற்றுகிற மாதம். மனதளவிலே கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, அவமானத்தோடு இருக்கிறீர்களா? என்ன செய்வதென்று தெரியாதபடி திகைத்து போய் நின்று கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை தேற்ற வருகிறார். உங்கள் மனதில் இருக்கிற பாரத்தை தூக்கி எறிய வருகிறார். அதை அவர் சுமக்க வருகிறார். நீங்கள் தேற்றப்படுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எருசலேம் என்றால் நாம் வாழ்கிற பகுதி. யாரோ ஒருவரை இழந்து கண்ணீரோடு காணப்படுகிறீர்களா? யாரோ நம்மளை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்களா? நினைச்சவங்க நம்ம இடத்துல அன்பு இல்லாம இருக்கிறாங்களா? கலங்கி போகாதீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன். ஒரு தாயுடைய சுவாபத்தை நீங்கள் அப்படியே தியானித்து பாருங்கள். என்னென்ன சுவாபம் தாய்க்கு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஒரு தாயுடைய சுவாபம் என்னதான் செய்தாலும் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் இருக்கும். எப்பொழுது என்ன தேவை என்பதை ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு அறிந்திருக்கிறாள். எது வாங்கினாலும் தன் பிள்ளைகளுக்கென்று சேர்த்து வைக்கக்கூடியவள் தான் தாய். பலவீனமாயிருக்கிற பிள்ளைகளுக்கு புகலிடமாயிருக்கிறாள். என்னுடைய பிள்ளைகளை இன்னும் ஏராளமான காரியங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். அதனாலதான் வேதம் அப்படி சொல்லுகிறது, ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை நான் தேற்றுவேன். நிச்சயமாக சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு தேற்றுகிற மாதமா இருக்கும். கலங்கி போகாதீர்கள். அதனால்தான் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை விட ஒரு மேற்படி, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலங்களை மறப்பாளோ? அவன் மறக்க மாட்டாங்க. அப்படி அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நம்ம பேர் சொல்லி அழைத்தவர். பிரியமானவர்களே, அதனால இந்த மாதம் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய நான்
பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது நிச்சயம் அல்லவா என்று எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் தேவன் உங்களை தேற்றுகிற மாதம், உங்களை பலப்படுத்துகிற மாதம், உங்களை தைரியப்படுத்துகிற மாதம். சரீரத்தின் வியாதியை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இடம் முடியாம தடையாயிருக்கிறது என்று சோர்ந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? பிள்ளை திருமணம் வைத்திருக்கிறேன், என்ன செய்வதென்று தெரியவில்லை, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? தேற்றுகிற மாதம். தேவன் உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், நன்மையை கொடுப்பார். பிரியமானவர்களே, கலங்கி போகாதீங்க. சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவனில் செய்ய நினைத்தது தடைபடாது. எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அவர் செய்ய நினைச்சாரோ அதெல்லாம் கட்டாயம் நடக்கும். பிரியமானவர்களே, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். உம்முடைய நேச குமாரனை எங்களுக்கு அனுப்பி இந்த பூமியில ரட்சிப்பை உண்டு பண்ணினீரே. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவரே, அப்பா, நாங்களும் உமக்கு பிரியமாய் நடக்க கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த மாதம் எங்களை தேற்றும், ஆற்றும், பலப்படுத்தும். செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கட்டும் சுவாமி. உம்முடைய அன்பினால் எங்களை காத்துக்கொள்ளும் அப்பா. நித்திய ஜீவனுக்கு போகிற வழி எங்களை காண்பியும். நீ சொல்லுகிறபடி எல்லாம் நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. சமாதானமாக நடத்தும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.